நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும். எனக்காக இதை வந்து பண்றாரு அவரு, அப்படியானா பண்ணக்கூடாதுன்னு நான் நினைச்சேன் அப்படின்றாரு. கருடன் வந்து நீங்க லீட் ரோலா பண்றீங்க, போய் ஒரு கேரக்டர் ரோலா சப்போர்ட்டிங் ரோலா ஒன்று பண்றீங்க சூர்யா அவர்களுக்கு. நட்புக்காக ஏன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு தொழிலா பார்த்துட்டு போயிடலாமே. நண்பர்கள் ஆகிட்டாங்க, அப்புறம் என்ன வேணா சொல்ல முடியாது. அதான் நட்புன்ட்டீங்களே, நான் நட்பை பார்க்கலாட்டி நீங்களே வந்து சொல்லுவேன், நீயே வந்து அட்வைஸ் பண்ண. ஏங்க இவ்வளோலாம் சொல்லிட்டீங்க படத்தில், இப்போ ஏன் பண்ணலை நீயே வந்து சொல்லுவேன். கண்டிப்பாக அதை நண்பர்களுக்காக பண்ண வேண்டியது பண்ணுவோம் அப்படின்னு போன ஒரு விஷயந்தான். அதாவது நல்ல கேள்வி. நான் என்ன கேட்குறேன்னா சார்ட்ட, நட்புக்காண்டி பண்ணுறீங்க, அது சூப்பர். ஆனால் அந்த நட்பு திரும்பி உங்களுக்கு எதுவுமே பண்ணாதப்ப கூட கோவம் வர மாட்டேங்குது. அப்போன்னு அப்படி தான் நீங்கள் தான் சார் பதில் சொல்லணும். அது பழக்கமாகிடுச்சு, என்ன பண்ணுறது. குத்துனது நண்பர்கள் தான் கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னப்பா தான். நான் நடிக்க வந்தது ஒரு 4 நாள் வேற ஒரு கேரக்டர், 5 நாள் ஒரு கேரக்டர். அதுக்கு தான் நான் நடிக்க வந்தேன். இந்த படத்தில் 5 நாள் கேரக்டர். இது பண்ணணும், இப்போ வணக்கத்தை எப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க எல்லாம் மறுபடியும் பண்ணிட்டா. இந்த பைக்கில் இருந்து வர்றதை விட்டுட்டார், இங்கிட்டு கூட்டத்தில் இருந்து வணக்கம்ண்ணே அப்படின்ட்டு வர்றான் ஒருத்தன். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நந்தன், இந்த கதாபாத்திரத்துக்கு நந்தன் ஏன் பேர் வைக்கணும்னு யோசிச்சிங்க? நந்தன்கிற பேரில் ஒரு பெரிய அழுத்தம் இருக்குங்க. பெரும்பாலும் நந்தன்கிற பேர் யாருக்குமே வைக்க மாட்டாங்க. நந்தகோபால், நந்தகுமார் எதையாச்சும் ஆட் பண்ணி வைப்பாங்களே தவிர நந்தன்கிற பேர் இருக்கவே இருக்காது. நந்தனுடைய வரலாறு அப்படிங்கிறது உண்மையா பொய்யா, கற்பனையா, புராணமா, வரலாறா, அதுக்கு எந்த தெளிவான ஒரு கிளாரிட்டியும் கிடையாது. 8ஆம் நூற்றாண்டு நந்தன் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த நந்தனுடைய வரலாறாக சொல்லப்படுற விஷயம் இருக்குல்ல, அது கற்பனையாக இருந்தால் கூட அதோட துயரம் வந்து யாராலையும் தாங்க முடியாத ஒரு விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, அன்னைக்கு 8ஆம் நூற்றாண்டு காலத்தில் உள்ள நந்தனுக்கு என்ன அநீதி, என்ன பிரச்சனை, எப்பேற்பட்ட ஒரு அவன் மேலே ஒரு மிதிப்பாக இருந்துச்சோ அதே தான் இன்றைய காலகட்டத்திலையும் தொடருது. காலகட்டங்கள் மாறிடுச்சு, அறிவியல் மாறிடுச்சு, படிப்பு மாறிடுச்சு. ஆனால் ஒருத்தனை மிதிக்கிற தன்மை இன்னும் மாறவே இல்லை. நீங்கள் சாதாரணமாக ரோட்டோரமே போகலாம், ஆனால் நீங்கள் ஒருத்தனை மிதிச்சுட்டு தான் போவீங்க. அது பழக்கமாயிடுச்சு. அப்போது இந்த கதாபாத்திரம், இந்த படம் சொல்ல போகிற விஷயங்களுக்கு நந்தன்கிற தலைப்பு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். நிறைய பேர் சொன்னாங்க இந்த தலைப்பு வைக்காத, ஏன்னா அந்த தலைப்பு வச்சாலே அது நாங்கள் எடுத்தோடனே தடுக்கிறோம்னு நினைக்காத, அந்த தலைப்பு வச்சா அது சரியாக இருக்காது அப்படின்னாங்க. அதாவது எப்போவுமே ஒரு பேர் வந்து ஒரு ஜாதியோட அடையாளமாக, ஒரு குறிப்பிட்ட பகுதியோட அடையாளமாக இருக்கும். நந்தன் ஒரு புறந்தள்ளப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட ஆளோட பேர். ஆனால் தாழ்த்தப்பட்ட ஆட்கள்கிட்ட கூட நந்தன்கிற பேர் இருக்காது. அவங்க கூட நந்தன் பேரை வைக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த படம் தலைப்பு நந்தன் அறிவித்தப்போ ஒரு மிக முக்கிய புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைப்போட தலைவர், அவர் இதை பயங்கரமாக பாராட்டுவார் நினச்சேன் தலைப்பை. என்ன சொல்லணும், நீங்கள் போய்ட்டு இந்த தலைப்பை வைக்கலாமா, நம்மளுக்கு படம் வெளியில் வரணும், அதான் முக்கியம் அப்படின்னாரு. அப்போ தான் முடிவு எடுத்தேன் நந்தன் தலைப்பு தான் வைக்கணும் அப்படின்னு. ஓகே. ஆனால் இது எந்த அளவுக்கு, ஏன்னா போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்டென்ஸான ஒரு ட்ராமாவாக இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரிய வருது. எந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருக்கும் உங்களோட கரியரில், இது எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும்? அதான் நீங்களே முக்கியமாக சொல்லிட்டீங்கல்ல. இது வரைக்கும் எனக்கான கதை எழுதப்பட்டது. எனக்கு இப்படி தான் இருப்பார், இப்படி தான் இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் எழுதுனது. இது வந்து அந்த கதைக்கு நான் போயிருக்கேன். அந்த கதைக்குள்ளே அவர் எழுதின ஒரு கதை, அந்த கேரக்டருக்கு அதுக்குள்ளே நான் போயிருக்கோம். படித்தவுடனே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்குள்ளே போகலாமான்னு ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். இது செட் ஆயிருமா, இதுக்குள்ளே கரெக்ட் ஆயிடுவோமா அப்படின்ற ஒரு விஷயம் 2 பேருக்குமே அது இருந்தது. ஆனால் கதை பிடிச்சிருந்தது. நான் நடிக்க வந்தது ஒரு 4 நாள் வேற ஒரு கேரக்டர், 5 நாள் ஒரு கேரக்டர். அதுக்கு தான் நான் நடிக்க வந்தேன். இந்த படத்தில் 5 நாள் கேரக்டர், வேற கேரக்டர் நடிக்க வந்தீங்க. வழி அனுப்பு வந்த மாதிரி தான் அவன் நடிக்க வந்தது தான். பட் இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கும். அவர் கதை சொன்னாலும் அந்த கதை எனக்கு பிடிக்கும். ஸோ அப்போ இதில் நடிச்சிடலாமான்ற ஒரு தயக்கம் இருந்தது. எப்படி போயிடுமா, இது கரெக்டாக அவர் எழுதின மாதிரியே அதை எங்கேயும் நம்ம உடச்சிடக்கூடாது, தப்பாக்கிடக்கூடாது. அவர் என்ன எழுதியிருக்காரோ, நந்தன் என்ன பண்ணுவான், இப்படி பண்ணுவான் அப்படின்ற அந்த கேரக்டர் என்ன பண்ணுவாரோ அது மாறிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்தேன். அதுதான் எனக்கு அத்தனை நாள் எடுத்துச்சு. 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், 2 பேருமே கஷ்டப்பட்டோம். அவர் மன ரீதியாக மனசுக்குள்ளே வச்சுட்டு சொல்லாமல் கஷ்டப்பட்டேன். நான் சொல்லிட்டு கஷ்டப்பட்டேன். அதுதான் ஒன்று இருந்தது. நாங்கள் மட்டும் கஷ்டப்படல, எங்களுக்கு மட்டும் இல்லை, என் கூட நடிக்கிறவங்களும் அப்படி தான். அவங்க சசிகுமாராக தான் என்னை பார்க்குறாங்க.
நடிகராக சசிகுமாரா அந்த ஊரில் இறங்க வந்தோன்னு இவர் யாரும் கும்பிடக்கூடாது, நான் தான் கும்பிடணும்னு சொல்லி வச்சுருந்தார். அவங்க பைக்கில் வரும்போது 2 கையை விட்டுட்டு கூட கும்பிட்டாங்க. அப்படியே கும்பிட்டே வர்றாரு. ஏன்னாரு நானும் ஐயோ இவியா நான் இப்போதான் பாம்பாரு இருங்கண்ணே அண்ணே அப்படிலாம் கெஞ்சி அங்கே யாரும் கடைசி வரையும் அவங்கள அறியாமல் வந்துடுது. அந்த பஞ்சாயத்து சீன் எடுக்கும்போது பஞ்சாயத்தில் நிற்கும்போது அவங்கள அறியாமல் வந்துடுது அவங்களுக்கு. இன்னொருத்தன் இவரை சொல்லிவிட்டு இவர் சொல்கிறார் இது பண்ணக்கூடாது, அவர் தான் பண்ணார். திருப்பி நானும் எந்திரிச்சு ஒரு வணக்கம் போட்டு இப்படி வணக்கம் எனக்கு வர்றதுக்கே கஷ்டமாயிருச்சு. அதையும் நான் பண்ணல சார், நீங்கள் இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும், இப்போ வணக்கத்தை இப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்க எல்லாம் மறுபடியும் பண்ணிட்டா. இந்த பைக்கிலேருந்து வர்றதை விட்டுட்டார். இங்கிட்டு கூட்டத்துலேருந்து வணக்கம்ண்ணே அப்படின்ட்டு வர்றான் ஒருத்தன். ஐயோ அப்படின்னு அண்ணன் அப்படி கிடையாது, ஒரு பையன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அண்ணன் இன்னொரு அண்ணன் வேணாண்ணே அப்படின்னு சொல்லி இவங்களை அப்புறம் வரல அப்படின்னு மனசுக்குள்ளேயே அவர் நினச்சி கதையாக களமாக அந்த முகங்கள் தான் தேவைப்பட்டாங்க. அப்போது ஊர்க்கார ஆட்களுக்கு மத்தியில் சாரை கொண்டு போய் வச்சு நிப்பாட்டுறப்போ அவங்கள சமாளிக்கிறது பெரும்பாடாயிருச்சு. ஏன்னா சசிகுமார் சார் ஒரு பெரிய ஹீரோ, அவர் பக்கத்தில் இப்படி பெருமையாக நிற்பாங்க. டேய் நீங்கள் வேற மாதிரி நிற்கணும், சார் வேற மாதிரி நிற்கணும் அப்படின்னா. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ உடன்பிறப்பை பார்த்தீங்களா, சாரோட காஸ்டியூம்ஸ் தொடங்கி நான் அவ்வளோ அக்கறையாக இருப்பேன். சார் இந்த காஸ்டியூம் தான் போடணும், அந்த சட்டையில் சின்ன ஒரு தூசுனா ஷர்ட் மாற்றிட்டுருவேன், அந்த மாதிரி பண்ணுவேன். இந்த படத்தில் சட்டை கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சுன்னா டே வேறு ஷர்ட் மாற்ற அழுக்கு தானே கொடுக்கணும், அதையும் இதை கொடுக்குறீங்க அப்படின்னு. அவன் பார்த்தா ஊருக்காரன் அழுக்கு தொடச்சிட்டு இருப்பான். சார் என்ன சார் சட்டையில் தூசு, டே இப்போ தானே நாங்கள் போட்டு வந்தோம், நீ எடுத்துக்கிட்டு இருக்க. அது சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் ஆணுச்சு. குறிப்பாக சார் 3ஆம் நாள் நம்ம அந்த கெட்டப் போட்டு அந்த இந்த மாதிரி கருப்பு இன்னும் கொஞ்சம் ஆக்கி மறுபடியும் எங்களுக்கு அந்த செட் ஆகலை. அப்புறம் ஃபுல்லாக பார்த்துட்டு இல்லை சார் என் நட தான் வருது, அப்புறம் இது வருது எல்லாம் சொல்லணும், இருங்க ஒரு நாள் பார்ப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேரமில் உட்காந்து ஒரு நாள் ஷூட் போகுது. சார் எனக்கு உண்மையை சொல்கிறேங்க, சார் இந்த கேரக்டர் பண்ணுறதுல எனக்கு துளி உடன்பாடு கிடையாது. நான் படத்தில் ஓப்பனாக சொல்லிட்டாரு டக்குன்னு. அதுதான் வந்தது கிடையவே கிடையாது. இப்போவே கேட்டிங்கன்னா கூட எனக்கு கிடையாது. இது நான் சாருக்காணி பண்ணுவேன். ஏன்னா சசி சார் மேலே என்ன பிரியனா, சசி சார் மேலே கிட்டத்தட்ட அந்த ஊர்க்காரங்களில் ஒருத்தனாக தான் நானும் இருந்தேன். அவரை படத்தில் மட்டும் ஹீரோ நான் பார்க்கல. நான் 15 வருஷம் நண்பராக மட்டும்னா எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு ஹீரோ சசிகுமார் சார். நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா சில பேரை நெருங்க அவங்க மேலே உள்ள அபிப்பிராயம் குறைய ஆரம்பிச்சிடும். எப்பேற்பட்ட ஆளாக இருக்கட்டும், நீங்கள் பக்கத்தில் நெருங்க அது அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சலிப்பு வந்துடும். சலிப்பே தெரியாத மனுஷன் அப்படின்னா எனக்கு சசிகுமார் சாரோடைய உடனட நட்பு. அப்படி இருக்கிறப்போ நான் போயிட்டு இந்த கேரக்டருக்கு நான் அவர் எப்படி கொண்டு வர முடியும்? நான் தோரணையான சசிகுமார் சார் தான் எனக்கு பிடிக்கும். ஒரு கெத்தா உடன்பிறப்பில் கொண்டா நிப்பாட்டினல, வைரவன் சேர்வை அப்படின்னு நிப்பாட்டினல, அந்த சசி சாரை தான் எனக்கு பிடிக்கும். அப்போ இந்த பாத்திரத்துக்குள்ளே அவர் வர்றதுல எனக்கு ஃபஸ்ட்டே உடன்பாடு இல்லை. இன்னொன்று நாங்கள் ஒரு கதாநாயகனை கேட்குறோம், அவரால் பண்ண முடியாத சூழல் வர்றப்போ அதை தாண்டி இவ்வளோ பெரிய சசிகுமார் சார் வர்றப்போ நான் எனக்கு பெரிய பரவசம் இருந்திருக்கணும். தலைவா வேணாம், எனக்கு உதவுறங்கிற பேரில் நீங்கள் உங்களை இது பண்ணிக்க வேணாம் சார், பொறுமையாக நம்ம இன்னும் ஒரு 10 நாள் கூட போகட்டும், வேற ஒரு ஹீரோ பார்த்து பேசுவோம், இப்படி தான் சொன்னேன். ஆனால் அதையும் தாண்டி படத்துக்குள்ளே வந்துட்டார். வந்தாலுமே எனக்கு துளி உடன்பாடு இல்லாமல் நான் என்ன சொன்னால், ஒரு 5 நாள் காக்க வச்சோம்னா தலைவன் தன்னால் கிளம்பிடுவாப்பில், நம்ம வேற ஆளை போட்டுக்கலாம். ஏன்னா அந்த அவஸ்தையை நிச்சயமாக அவரால் தாக்கு பிடிக்க முடியாது. எல்லாரையும் வச்சுட்டு ஒரு பேய் ஓட்டம் ஓடிட்டு இருக்கோம் தெரியுது. அப்படிங்கிறப்போ ஒரு 5 நாள் சார் வர்றாரு, வேடிக்கை பார்ப்பாரு, போவார், இப்படி தான் இருப்பார். 6வது நாள் கண்டிப்பாக கிளம்பிடுவார்னு நினச்சேன். அவர் 6வது நாள் என்ன நம்ம ஷார்ட் எடுப்போம் அப்படின்னாரு. எனக்கு அந்த தைரியம் பயங்கரமாக இருந்துச்சு. சரி ஓகே, ஒரு கெட்டப் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். எடுத்தால் முதல் ஷார்ட்லேருந்து சொல்கிறேங்க, எனக்கு திருப்தியே கிடையாது. ஆனால் அதே நேரம் ஊர்க்காரங்க எல்லாருக்கும் அந்த நடிப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குறிப்பாக யூனிட்டில் உள்ளவங்களுக்கு அந்த நடிப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு டயலாக்லாம் பேசி முடிக்கிறப்ப மொத்த டீம் கைத்தட்டுனுச்சு. ஆனால் நான் அசிஸ்டண்ட்டுக்கு சொன்னேன், இதில் ஒன்று கூட வராது படத்தில், இது நான் ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், பார்க்கலாம், எனக்கு செட் ஆகுமான்னு தெரியல அப்படின்னு மொத்த ஷூட்டிங் முடித்தோம். ஒரு நாள் ஷூட்டை முடிச்சுட்டு சார்ட்ட எடிட் பண்ணி அன்றைக்கி நைட்டு எடிட் பண்ணி காமிச்சேன். நல்லா வந்திருக்கேங்க அப்படின்னாரு. இல்லை சார் நல்லா வரல சார், இது சசிகுமார் சார், எனக்கு வேறு ஒன்று தேவை சார், சசிகுமார் சாராகவே நடிக்கிறதுனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம வேறு ஒன்று பண்ணி பார்க்கணும் சார், நான் அந்த எடிட் காமிச்சதே நம்ம நல்லா நடிக்கலையேன்னு தோணுதோ அப்படிங்கிறது தான் சார் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நாளைக்கு பார்க்கலாங்க அப்படின்ட்டார். நான் என்ன நினச்சிட்டேன்னா, கண்டிப்பாக நைட் தலைவர் வேறு ஆளை பார்த்துக்கங்கன்னு சொல்லிடுவார், முடிஞ்ச மட்டும் அவர் தவிர்த்தாருன்னா பரவாயில்லன்னு நினச்சாங்க. இதாங்க பச்சையாக சொல்லணும்னா, சசி சார் வேணாம் கிளம்பிடலாம். ஏன்னா அவர் என்னுடைய துயரத்துக்காண்டி வந்தவர். ஒரு ஹீரோட போய் சொல்கிறான், பண்ண முடியல, இன்னொரு ஹீரோ போய் அணுகிறான், அவன் பேச முடியல, இன்னொரு ஹீரோ வர்றாரு, ஆரம்பிக்க போகிற சூழ்நிலை ஒரு தடுமாற்றம் வருது. அப்போ அந்த ஒரு நல்ல கதையை எழுதிட்டு ஏன் இவ்வளோ தூரம் அவன் போராடுறான் அப்படிங்கிற இறக்கத்தின் அடிப்பில் வந்தவர் தான் அவர். எனக்கு என்னென்னா,
அவர் என் மேலே இறக்கப்பட்டாலும் சரி, இந்த படத்துக்கு பெரிய ஒரு பக்கபலமாக இருந்தாலும் கூட சசி சாரை நம்ம இந்த கேரக்டரில் கொண்டு வந்துட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பேரன்பு தான். இப்போது 7வது நாள் வந்து ஷூட் வரப்போ சார் வந்து கேரவனை விட்டு இறங்கினப்போ டைம் வந்து 11:20. அவர் வந்து அவுட்டோர் ஷூட்டிங்கில் கரெக்ட் டைம் போகிறவர் எனக்கு தெரியும். ஆனால் கேரவனை விட்டு இறங்கினப்போ மணி 11:20 இறங்கினார். மொத்த யூனிட் கைத்தட்டுனுச்சு. பாலசக்திவேல் சார் ஓடி வந்து கெட்டியாக பிடிச்சிட்டார், கையை பிடிச்சிட்டு, இதைத்தான் சசி எதிர்பார்த்தேன், நேற்று உள்ள சசி எனக்கு பிடிக்கல அப்படின்னப்போ தான் சாரை பார்த்தேன். சார் பார்த்தீங்களா, இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லை, அவர் எவ்வளோ பெரிய டேரக்டர் பாலசக்திவேல் சார். அப்போது இந்த சார் இயல்பாகவே சாருக்கு வந்து ஒரு அப்பாவித்தனம் முகத்தில் இருக்கும். அதை தாண்டி ஒன்று தேவைப்படுச்சு. அதை அடுத்த நாள் பண்ணப்போ உண்மையை மிரண்டுட்டோம். அன்னையிலேருந்து அந்த ஸ்பீடு குறையவே இல்லை, கிளைமேக்ஸ் வரைக்கும் குறையவே இல்லை. இப்போ அந்த கேரக்டர் போட்டு வந்தோடனே இப்போ யாரும் வணக்கம் வைக்கல, என்னை மதிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தள்ளி போச்சா நீங்களா தெரியாதுன்ட்டாயே, சிலர்லாம் தள்ளி உட்காருவாங்க, தள்ளி போப்பான்லான்றாங்க. நம்ம அந்த இப்படி இருப்போம்ல. இப்போ வேற அந்த இதில் இருந்தப்ப அவங்க வணக்கம் வணக்கம்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் சரியாக பண்ணாதாயா நான் சரியாக பண்ண முடியும், இல்லை ஒத்துக்க மாட்டாங்க அப்படிலாம் சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க என்ன ஒரு பொருட்டாவே நினைக்கிறேன். நம்ம பாட்டு எங்கே வேணா சாரு சமுத்திரக்கணி சார் மேடம் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. ஒரு அம்மா வந்து ஒரு காலேஜில் ஷூட்டிங், ஒரு அம்மா வந்து இப்படி விளக்கிட்டு, கனி நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே இந்த சசி வந்தான்னு சொன்னாங்க, அவ்வளோதான்ப்பா 2 நாளாக பார்க்க முடியலையே அப்படின்னு இப்படி தான் உட்காந்துருக்காரு. கனி சார் இங்கே உட்காந்துருக்காரு, சசி சார் இங்கே என்ன இந்த தான் உட்காந்துருக்காருல அப்படின்னு. அடா பாவி, எவ்வளோ அழகான பிள்ளை இப்படி மாற்றி வச்சிருக்கீங்களா பாவிகளா. யாருங்க அந்த உள்ள இருக்காரு டேரக்டர் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு இவர்தாங்க ஏப்பா இப்படி மாற்றி இது பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு. அந்த ஃபோட்டோ கூட கணி சார் போட்டிருப்பாரு. அந்த இதில் வந்து அவர் இதில் போட்டுப்பான், ட்விட்டரில் போட்டு எல்லாம் உட்காந்துருப்போம். நான் இப்படி உட்காந்துருப்பேன், யாரும் கண்டுபிடிங்க. அவர் அந்த ஃபோட்டோ போட்டப்போ கூட, ஏங்க ஹீரோயினோட போட்டிருக்கீங்க, பாலாஜி சக்தியோட, எங்கெங்க உங்கள் நண்பர் உங்கள் சகோவை காணா அப்படின்னா, முன்னாடி உட்காந்துருக்கிறா சகோ அப்படின்னா தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து என்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். நான் இந்த மாதிரி நந்தன் ஒன்று பண்ணிட்டுருக்கேன், ரொம்ப வெயிட் பண்ணுறேன் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக சொல்லியிருந்தீங்க. இந்தளவுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு, எதை வச்சு கிடச்சிச்சு? ஸோ என்னோடய ஃபோட்டோ பிக் பாஸ்லேருந்து ஒரு ஃபோட்டோ பார்த்து தான் கூப்பிட்டாங்க, ஆடிஷன் மாதிரி சும்மா கூப்பிட்டாங்க. அப்புறம் போனதுமே ஃபஸ்ட்டு ஸ்டோரி சொன்னாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலி ஓகேவாக இருந்தது, நான் இந்த கேரக்டர் பண்ணிடுவேன் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. ஸோ அதனால தான் இந்த படம் கொடுத்துருக்காங்க. எனக்கு இப்போ கதை கேட்டதுமே இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ டெபியூ ஃபிலிம்க்கு இதை விட பெட்டராக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ யா. ஓகே, ஒரு நிமிஷம். இவங்க பிக் பாஸ் பண்ணலாம் எனக்கு தெரியாதுங்க. ஒரு ஃபோட்டோ நிறைய எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருந்தோம். என்னென்னா அந்த கேரக்டராக பார்த்தீங்கன்னா, அவள் மனசில் பட்ட உண்மைகளை பளிச்சுன்னு பேசுகிற ஒருத்தி. அவளுக்கு தவறுனா தவறு தான், ஊருக்காரன் எல்லாம் ஒரு ரூட்டில் போ, நான் வேறு ரூட்டில் போவேன், இப்படிப்பட்ட ஒரு பொண்ணோட கேரக்டர். நியாயமாக பார்த்தா சசி சார் ஹீரோ இல்லைங்கிறதுனால வேறு ஒரு ஹீரோவுக்கு தான் நான் ஜோடியாக இவங்க பார்க்கலாம். அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்களை பார்க்குறோம், யாருமே கிடைக்கலன்னா அந்த மாதிரியான ஒரு முகம் இல்லை. முகம் இருந்தால் அதுக்கேற்ற உடல்வாகு இல்லை, இப்படி இருக்குது. அப்படிங்கிறப்போ வேற ஒரு ஹீரோவுக்கு ஜோடி. இப்போது நான் அந்த ஃபோட்டோ பார்க்குறேன், என்கிட்ட அசிஸ்டன்ட் காக்குறேன், நல்லா இருக்கு, ஒரு மூஞ்சியை பார்த்த உடனே செம திமிராக இருக்குது இந்த பொண்ணு, யார்ப்பா அது அப்படின்னா, சார் இவங்க நடிப்பாங்களான்னு தெரியலையே சார், கேட்டுப்பாரு, நான் கதை சொல்கிறேன், பிடிச்சிருந்தா நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க வர்றாங்க. எங்கள் ஆஃபீஸ்க்கு வர வைக்கிறோம், கதை சொல்கிறேன். அது வரைக்கும் எனக்கு இவங்க பிக் பாஸில் இது ஒரு மாடலிங்கில் இருந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நடிப்பில் ஆர்வம்ல ஒரு பொண்ணு, ஆனால் பெரிய பெரிய படத்தில் தான் பண்ணுவாங்க போல இருக்குது அப்படின்னு நடிச்சு பண்ணோம். கதை சொன்னோன்னு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன் சார். எப்போ என்னுடைய உதவியாளர் வந்து இவங்கள்ட்ட ஆட்டோகிராஃப் வாங்கலானோ, இப்போ தான் நான் நடிக்கவே கம்மிட் ஆகிருக்காங்க, அதுக்குள்ளே ஆட்டோகிராஃப், சார் இவங்க பெரிய ஆள் சார், உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு அசிஸ்டன்ட் சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க பிக் பாஸில் பெரிய ஆளுங்கிறதுலாம் எனக்கு தெரியும். ஓகே, பிக் பாஸ் பார்த்தலாம் நான் இது பண்ணுறேன். ஓகே தென் சார், இப்போது நிறைய பேர் ஆடியன்ஸ் வந்து டக்குன்னு அந்த ஃபேன்ஸ் அப்படின்னு வந்துடுவாங்க. ஆனால் அந்த கிராமத்தில் இருக்காங்கல்ல, அவங்களாம் டக்குன்னு வந்து எனக்கு உங்களை பிடிக்குன்னு சொல்லிடவே மாட்டாங்க. ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நீங்கள் சம்பாரிச்சதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அந்த ஆட்கள் எல்லாத்தையும்? ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். நான் அவர்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறது உண்டு, நம்ம இத்தனை படம் ஜெயிச்சிருக்கோம், இத்தனை படம் நம்ம தோற்றுருக்கோம், தோல்வி இருக்கும், வேறு இதாக இருந்திருந்தோம்னா நம்ம நேரம் போயிருப்போம், இந்த தோல்விக்கு வந்து வீட்டில் உட்கார வச்சுருவாங்க, இல்லை அவ்வளோதான் அப்படின்னு ஆயிருக்கும். ஆனால் நான் கிராமத்தில் நடித்து வந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னை இவ்வளோ நாள் இங்கே இருக்க வைக்குது. ஏன் கிராமத்து படங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஆனால் அந்த கிராமத்து படம் தான் என்னை வந்து இவ்வளோ, அந்த மக்கள் என்றைக்காவது ஒரு நாள் இவன் ஜெயிச்சிருவான், ஒரு நல்ல படம் கொடுத்துருவார் அப்படின்ற அந்த நம்பிக்கையை கொடுத்த ஒரு விஷயம். அதனால தான் நீங்கள் சொல்கிற அந்த பிஎன்சி சென்டரில் வந்து நம்ம படங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கு காரணம் அந்த ஒரு விஷயம். அவங்களோட பையனா அவங்களோட
வீட்டில் ஒரு ஆளா அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம். அவர் கூட சொன்னார், இப்போ என்னை வந்து நந்தனா யோசிக்க முடியலை, ஏன்னா அவங்கள வேறு மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு ஒன்று நினைக்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அவங்களுக்கு எப்படி அதே மாதிரி கிராமத்துக்குள்ளே ஒரு விஷயம் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அந்த இடம் கிடைக்காது. அது எனக்கு முதல் படத்துலேயே கிடச்சிருச்சு, 2வது படத்துலேயும் அது கிடச்சிருச்சு. ஸோ அதை ஸ்ட்ராங்காக தக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமா இருந்தது. கிராம விஷயத்திலே பல விதங்களை சொல்லலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ அந்த விஷயத்தில் நிறைய படங்கள் சொல்லலாம், நிறைய கதைகள் சொல்லலாம் அப்படின்றனால நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போ இது ஒரு தொழில்ண்ணே, சினிமா அப்படிங்கிறது இது தொழிலாக பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். ஆனால் நீங்கள் நட்புக்காக இதை பண்ணணும். இப்போ சாருமே அதை தான் சொன்னார், எனக்காக இதை வந்து பண்ணுறாரு அவர், அப்படியானா பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சேன் அப்படின்றாரு. இப்போ கருடன் வந்து நீங்கள் லீட் ரோலாக பண்ணுறீங்க, போய் ஒரு கேரக்டர் ரோலாக சப்போர்ட்டிங் ரோலாக ஒன்று பண்ணுறீங்க சூர்யா அவர்களுக்கு. நட்புக்காக ஏன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது ஒரு தொழிலாக பார்த்துட்டு போயிடலாமே. நண்பர்கள் ஆகிட்டாங்க, அப்புறம் என்ன வேணா சொல்ல முடியாது. அதான் நட்புன்ட்டீங்களே, நான் நட்பை பார்க்கலாட்டி நீங்களே வந்து சொல்லுவேன், நீயே வந்து அட்வைஸ் பண்ண, ஏங்க இவ்வளோலாம் சொல்லிட்டீங்க படத்தில், இப்போ ஏன் பண்ணல நீயே வந்து சொல்லுவேன். கண்டிப்பாக இது அது நண்பர்களுக்காக பண்ண வேண்டியது, பண்ணுவோம் அப்படின்னு போன ஒரு விஷயந்தான். ஆனால் அது 15 நாள் அப்படி தான் இருந்தது. அவங்க தான் கதை கேட்டு சொல்லி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதாவது நல்ல கேள்வி. நட்புக்காக ஒரு தொழிலை தானே பார்க்கணும், இது எதுக்கு நட்புக்காக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற கேள்வி பிரமாதமான கேள்வி. நான் என்ன கேட்குறேன்னா சார்ட்ட, நட்புக்காண்டி பண்ணுறீங்க, அது சூப்பர். ஆனால் அந்த நட்பு திரும்பி உங்களுக்கு எதுவுமே பண்ணாதப்போ கூட கோவம் வர மாட்டேங்குது. அப்போன்னு அப்படி தான் அதுக்கு நீங்கள் தான் சார் பதில் சொல்லணும். அது பழக்கமாகிடுச்சு, என்ன பண்ணுறது, குத்துனது நண்பர்கள் தான் கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா தான் நம்ம சொன்ன வார்த்தைகள்லாம் நமக்கு பூமினாங்க மாதிரி திருப்பி வருது. அது நமக்கு அந்த மாதிரி தான் ஒரு விஷயம். அது 15 நாளில் பண்ணலான்னு போன ஒரு விஷயம். அது கேரக்டர் டெவலப் ஆகி பெருசாகி அது முக்கியமான ஒரு கதாபாத்திரமாகிடுது. அது 3 ஹீரோ கதையாக அப்புறம் மாறிடுச்சு. அப்புறம் சொன்னவங்க நீங்கள் கெஸ்ட் ரோல் தான் சொன்னீங்க, கெஸ்ட் ரோல் தான் படம் ஃபுல்லாக நீங்கள் தான் வர்றீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அது கொடுத்தது. அதுதான் அப்படி இருந்தது. இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சது என்னென்னா அந்த ஃபோட்டோ ஷூட்ஸ்ண்ணே, போஸ்டர்ஸ்க்கான அந்த ஃபோட்டோ ஷூட்ஸ். இந்த படத்தில் வந்து நிறைய மெனக்கெட்டுருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அந்த ஃபோட்டோ ஷூட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண முடியுமா? ஃபோட்டோ அவர் நண்பர், என்னுடைய நண்பரும் சேர்ந்து எடுத்த இதுதான். நம்ம ராஜ்சேகர் விகடனில் இருக்கார், அவர் தான் அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணார். ரொம்ப அற்புதம். எனக்கு விகடனில் இருக்கும்போதே எனக்கு ஃபோட்டோ எடுப்பாங்க, ரொம்ப அற்புதமாக எடுப்பார். நல்ல பர்ஃபெக்ஷனோட அந்த இதெல்லாம் அவ்வளோ இதாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும் அவர்கிட்ட. அந்த இதெல்லாம் பார்க்குறீங்களா, எல்லாமே எடுத்த ஒரு ஷார்ப்னஸ் தான். ஒரு சின்ன ரூம்குள்ளே வச்சு தான் எடுத்து, நம்பவே மாட்டேங்க. இது எல்லாமே வந்து 1/2 மணி நேரத்தில் எடுத்து, 1/2 மணி நேரத்தில் எடுத்தாங்க. 1/2 மணி நேரத்தில் எடுத்து ஃபோட்டோ. சின்ன ரூமில் எடுத்த சின்ன ரூமு தான். அதுவும் ஒரு இதில் பண்ணிடலாமா, நாங்களும் என்னங்க இதில் பண்ணிடலாமா, அவர் பண்ணுவாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷார்ப்பாக அழகாக. அதாவது இது என்ன ஸ்டில் ஷூட்னு வைக்கல, நான் ஷூட் பண்ணிட்டு இருப்பேன், அவர் எடுத்தார். ஓகே, அந்த மாதிரி எடுத்தது ஷூட் பண்ணும்போது எடுத்தது. ஓகே, அன்னைக்கு வந்து எடுத்தது ஸ்டில் ஷூட்னு. ஒரு சின்ன ரூம், சார் இங்கே வாங்க, என்ன சின்ன ரூம், என்ன ஸ்டில் ஷூட்னா நம்ம பார்த்துருக்கிறது ஒரு பெரிய ஹாலை புக் பண்ணுவாங்க, அதில் ஒரு 10 லைட் வைப்பாங்க, இந்த இதுக்கே இவ்வளோ வைக்கிறீங்கல்ல. அவர்லாம் 1 2 வச்சு தான் எடுத்து அவ்வளோ ஷார்ப்பாக ரொம்ப அற்புதமாக எடுத்தார். இன்னொரு படத்துக்கு கூட நான் பண்ணும்போது நான் கேட்டேன், நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயம். ரொம்ப அற்புதமாக பண்ணுங்க அந்த ஸ்டில் ஷூட்டு, அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. இப்போது ஒரு அவங்களாம் நண்பர்கள். ஓகே, ராஜ்சேகர் சார் வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்தார். ஓகே, எனக்கு என்ன அப்படின்னா, நான் வந்து ஆனால் ஒரே ஒரு நாள் வந்துட்டு போங்கன்னு நான் கேட்டிருந்தேன். சசி சாரை பார்த்த உடனே அவர் வந்து, நான் உண்மையாக ஸ்டில்ஸ் எடுக்க கூப்பிடவே இல்லைங்க, நான் அவர் வந்து நான் அப்படி இதாக பார்க்கல, நண்பராக ஷூட்டிங் வாங்க அப்படின்னு. சார் நான் ஒரு 10-15 ஃபோட்டோஸ் எடுக்குமா, இப்படி வந்து அவர் தான், அவர் எதுவுமே பிளான் பண்ணல. அப்படி எடுத்த ஃபோட்டோஸ் வந்து ஒரு படத்துக்கு பிஸ்னஸ் ரீதியாக கூட பேருதவி பண்ணுங்கிறத நான் இதில் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக பேர்பட்ட ப்ரமோஷனாக பிஸ்னஸ் உதவியாக எனக்கு அமைஞ்சிச்சு இந்த ஃபோட்டோஸ். ஓகே, தொடர்ந்து நிறைய படங்களில் அந்த பெண் கதாபாத்திரங்கள் எழுத்து வடிவமைப்பில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. பட் இதில் பார்க்கும்போதே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கதாபாத்திரமாக தெரியுது. நடிக்கும் போது இப்போது இந்த சைடு சமுத்திரக்கனி சார் இருக்காங்க, சசி சார் இருக்காங்க, பாலாஜி சக்திவேல் சார், இவங்களுக்கு மத்தியில் நடிக்கும் போது உங்களுக்கு எந்தளவுக்கு ப்ரெஷராக இருந்துச்சு? அதுவும் ஸ்ட்ராங்கான இந்த கேரக்டரை எப்படி ஹோல்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க? எனக்கு வந்து ஆக்சுவலி ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. என் டயலாக்ஸ்லாம் முன்னாடியே எனக்கு தெரியும், இந்த சீனுக்கு இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்குன்னு ஒரு இமேஜினேஷன் இருக்கும்ல, அது ஃபஸ்ட்டே எனக்கு இருந்தது, இந்த மாதிரி தான் நம்ம டெலிவர் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம். பட் ஆனால் அங்கே செட்டுக்கு போனதுக்கப்புறம் இவங்களெல்லாம் பார்த்தது ஒரு நர்வஸ்னஸ் வந்துடும்.
ஏன்னா இது ஃபஸ்ட்டு படம், இதுலேயே நம்ம டைலாக்ஸ்லாம் த்ரோ பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரி அது நர்வஸ்னஸ் இருந்தது. பட் ஆனால் எனக்கு கொஞ்ச நாள் போக போக அந்த கம்ஃபர்ட் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் வந்து இவங்களும் அந்த கம்ஃபர்ட் கொடுத்தாங்க. இவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நடிக்க முடியும். ஆப்போசிட்டில் அவங்களும் நமக்கு அந்த ஆக்டிங் ஸ்கோப் கொடுக்கும்போது தான் நம்ம நடிக்க முடியும். அந்த அளவுக்கு எனக்கு அவங்க ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கம்ஃபர்ட் இருந்தனால தான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ நிறைய இந்த போஸ்டர்ஸ் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, கிராமங்களை ஓவர் டோஸ் பண்ணி இப்போ சில படங்களில் காட்டுறாங்க. பட் கிராமம் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது இப்போ இருக்கிற கிராமத்தை அப்படியே நீங்கள் காட்டியிருக்கீங்க. இதுக்கு நீங்கள் என்னென்னலாம் மெனக்கட்டிங்க? அதான் சொல்கிறேன், மெனக்கெடவே இல்லை. மெனக்கட்டிங்கன்னா தப்பாயிடும். அதனால தான் அதே வீடுகள், அதே தெருக்கள், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கே இருக்கக்கூடாது. உள்ளது உள்ளபடி இருக்கணும். ஒரு கிராமத்தை நான் போயிட்டு நான் கட்டமைக்கிறேன், நான் இந்த மாதிரி பார்த்தேன் என் சின்ன வயசில் அப்படிங்கிறத விட, இன்றைக்கும் அதாவது நகரம் வந்து புயல் வேகத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறப்போ கிராமம் இன்றைக்கும் ஏதோ காலுக்கு கீழே உள்ள ஒரு இது மாதிரி தான் இருக்குது. அந்த உண்மையை சொல்ல வேண்டிய அவசியம் இருந்துச்சு. அதனால் அப்படியே இருக்கிறேன். அதனால் அதை இன்றைக்கும் போனால் அந்த தெருக்கள் அப்படி தான் இருக்கும், அந்த வீடுகள் அப்படி தான் இருக்கும், அங்கே உள்ள வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். ஓகே. அந்த வீடுகளில் ஒரு வீடு சாருக்கு பிடிச்சி கொடுத்து இதான் சார் உங்கள் வீடு அப்படின்னோம். ஓகே. அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டு நடித்தது பெரிய விஷயம். அது இந்த வீட்டில் இருக்கவங்க தூக்கிட்டு நாங்கள் போய் உட்காந்துங்களோட வீடு அம்மா கொஞ்ச நேரம் இருங்க நாங்கள் போய் நிற்கிறோன்ட்டு அவங்களும் அதை ஒத்துழைப்பு கொடுத்து இது பண்ணாங்க. ஓகே. தெருவும் அப்படி தான், அவர் எடுத்திருக்க தெரு எல்லாமே லைவ் லொக்கேஷன் அங்கே இருக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் ஒவ்வொரு நடிகர்கள்ட்டையுமே எனக்கு இந்த ஹோம் ஒர்க்கை பற்றி கேட்கறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்குமே வித்தியாசப்படும். உங்களோட ஹோம் ஒர்க் என்னென்ன ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும்? அவங்க சொல்கிறது அந்த நேரத்தில் என்ன எடுக்கிறோமோ ஸ்பாட்டில். அதாவது ஒரு டேரக்டர் நானே சொல்லிட்டேன் இந்த கேரக்டர் நீங்கள் பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ ஒரு தடவை இல்லை, 1க்கு 10 தடவை சொல்கிறேன் சார், முடியாது சார் உங்களால். நீங்கள் ஏதோ ஒரு ஆசைப்பட்டோ இல்லை எனக்கு உதவணுங்கிறதுக்காண்டி ஒன்று கேட்குறீங்க, ஆனால் டெஃபினட்டாக அந்த கேரக்டர் உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு டேரக்டரே தீர்மானித்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஹீரோ, அதாவது ஒன்றும் புது அறிமுக ஹீரோ கிடையாது, இவர் தன்னை நிரூபித்து வர்றதுக்கு நான் சொல்லி இது பண்ண போடான்னு தூக்கி போட்டு போயிருக்கலாம். அதுக்கப்புறம் அவருடைய மேக்கப் மேனை வச்சுட்டு அவர் ஒரு லுக் டெஸ்ட் பண்ணி எனக்கு 5 ஃபோட்டோஸ் மட்டும் வருது, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறாங்க. அப்போ கூட நான் வந்து சார் அப்படியே மேக்கப்பில் மாறுறது பெரிய விஷயம் இல்லை சார், இது வந்து உடல் மொழியாகவும் மாறணும், நிறைய வழிகளை தாங்கணும், நிறைய பிரச்சனைகளை தாங்கணும், நீங்கள் கிளைமேக்ஸ்லாம் நான் எழுதுன மாதிரி எடுக்க போகிறது இல்லை சார், அது வேறு மாதிரி நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறப்போ மறுபடியும் சரி நான் ஒரு நாள் நான் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இந்த நடிப்பு சரியில்லைன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் கூட மொத்த ஷூட்டிங் நான் சும்மா தாங்க எடுத்தேன். நீங்கள் ஒரு பெரிய ஹீரோ உங்கள்கிட்ட சொல்ல முடியல அதனால் எடுத்தேன், நாளையிலேருந்து வேறு மாதிரி பண்ணுங்கன்னா அதுக்கும் ஒத்துக்கிட்டு தன்னை நிரூபித்த விதம் இருக்குல்ல அவர், அது வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு யாருமே செய்ய மாட்டாங்க. கண்டிப்பாக. ஆனால் இவங்க சொன்ன 2 பேர் அது அவங்கள பார்த்தது, அவங்க நடக்கிறது, யார் எப்படி இருக்காங்க அப்படின்னு சார் சொல்லுவோம். எங்கள் ஊருக்காரங்களை அழைச்சிட்டு போயிட்டு இவங்கெல்லாம் எப்படி சார் இருக்கிறாங்க பார்த்துக்கோங்க. நான் ஒன்று சார் சொன்னேன், சார் அவனை அந்த அளவுக்கு திட்டுங்களே, நீங்கள் மூஞ்சியை காட்டி திட்டுங்கன்னா அவன் சிரிச்சுட்டே நிற்பான். அதே மாதிரி சார் திட்டு வேறு அவன் வந்து வெத்தலை போட்ட கரையோடு சிரிச்சிட்டு இருப்பார். இருந்தாலும் அவங்களுக்கு கோவமே வராது சார், வெகுளியாக தான் இருப்பாங்க. நீங்கள் திட்டினாலும் சரி வெட்டினாலும் சரி இப்படி தான் இருப்பாங்க. அந்த கேரக்டர் தான் சசிகுமார் சார் வேணும். அதை நகல் எடுக்கணும், நீங்கள் அவர் உடல் மொழி அப்படியே கம்ப்ளீட்டாக வாங்கணும். அந்த கண்ணில் இருக்க உண்மை உங்கள்கிட்ட இருக்கணும். இவன் நம்மளை திட்டுறானுங்கிற உண்மை கூட தெரியாமல் இருக்குல்ல, அந்த இது இருக்கணும் சார். அதை அப்படியே வாங்கி அவங்ககிட்ட எப்படி வெத்தலை போடுறது, அந்த அண்ணன்ட்ட வந்து எப்படி வெத்தலை போடுறது, அதாவது வாயெல்லாம் புதுசாக வெத்தலை போடுறவங்களை பிடிச்சி இழுக்கும், சாப்பிடவே முடியாதுன்னு. டப்பிங்களோட வெத்தலை போட்டார் சார். ஓ, அப்போதான் இது வரணும். ஆமாம். ஓகே. அதாவது இங்கிட்டு சார் வெத்தலை போட்டுக்கிட்டு இருப்பார், அங்கிட்டு பாலாசக்தி சார் வெத்தலை போட்டுக்கிட்டு இருப்பார், நடுவில் ஷூட்டிங்கில் நான் வெத்தலை போட்டுக்கிட்டு இருப்பேன். வெத்தலைங்கிறது ஒரு இதாகவே மாறினுச்சு. எல்லாருக்குமே பெரிய அவஸ்தை. நம்ம சொல்லலாம் வெத்தலை போடுறோன்னு சொல்லி, அது ஒரு அவஸ்தை. அது உடம்புக்கு நல்லதாக இருந்தால் கூட புது பழக்கமாக இருந்தால் அவஸ்தை. ஓகே அண்ணே, இப்போ இந்த கேள்வி வந்துட்டு உங்களுக்கு அடிக்கடி கேட்ட கேள்வியாக இருக்கும். பட் இது ஒரு அன்பான ப்ரெஷராக உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் நான் கேட்குறேன். எப்போ நீங்கள் டைரக்ட் பண்ண போகிறீங்க? அடுத்த வருஷம். ஓகே. ஏன்னா இதை திரும்ப உங்களுக்கு கேட்டுக்கிட்டே நினைவூட்டல் பண்ணிட்டே இருந்ததா சொல்லிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் கேட்காம மட்டும் யாரும் விடவே கூடாது அப்படிங்கிற இதில் தான் இருக்கும். கண்டிப்பாண்ணே. அது வரைக்கும் தொடர்ந்து நடிச்சுட்டே இருங்க, சீக்கிரமே டைரக்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த நந்தன் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும்.